மருமகளுக்கு இம்புட்டு ரத்தம் வருது. என்னாச்சுடா? அவ அடிச்சாளா என்ன? அட பாதகத்தி, அவ இப்படியா பண்ணுவா? இப்படிப்பட்ட ராட்சசிய போயா நீ காதலிச்ச? தம்பி வாங்க, வந்து உட்காரு. வா, வந்து உட்காரு. உட்காருப்பா. வா மாப்ள உட்காருப்பா. கையெடுப்பா, கையெடு. உட்கார், உட்காரு. உட்காருப்பா, உட்கார். உட்காரு. ஐயோ, வலிக்குதாப்பா. சின்ன காயந்தாம்மா, பெருசா ஒண்ணும் இல்ல. மா, வீட்ல பஞ்சு டிஞ்சர் இருந்தா எடுத்துட்டு வாமா, சீக்கிரம் போமா. சரி. ஐயோ, பாருங்க. சீக்கிரம் வாமா. மச்சான், குடுங்க டேபிள் இப்படி எடுத்து போடுங்க. பாத்துக்கோ. ஒண்ணும் இல்ல, ஒண்ணும் இல்ல. முருகா 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 முருகா, வானோ புனல் பார்க்கனல் மாறுதமோ, ஞானோ தயமோ நவில் நான் மறையோ, யானோ மனமோ என்னை ஆண்ட இடம், தானோ பொருளாவது சண்முகனே. கெடுவாய் மனநே கதிகேள் கரவாதிடுவாய், வடிவேல் இறைத்தால் நினைவாய், சுடுவாய் நெடுவேதனை தோள்படவே, விடுவாய் விடுவாய் வினையாவையுமே. கருவாய் உயிராய் கதியாய் விதியாய், வருவாய் அருள்வாய் குகனே. முருகா 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 முருகா, முருகா 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 முருகா. முருகா 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 முருகா, முருகா 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 முருகா, முருகா முருகா முருகா, முருகா 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 முருகா, முருகா முருகா முருகா. காஃபி. நைட்டு நான் அப்படி நடந்துக்கிட்டது தப்புதான். வெரி சாரி வெங்கடேஷ். ஹேய், பரவாயில்ல. ஏதோ பாட்டுலாம் கேட்டுச்சு. அண்ணன் கத்து கொடுத்தது. விடிஞ்சதும் குளிச்சுட்டு விளக்கேத்திட்டு 2 பாட்டு பாடினா குடும்பத்துக்கு நல்லது தானே. தேங்க்ஸ். என்ன இது? காஃபி தானே? பிரஷ் பண்ணாம காஃபி குடிக்க கூடாது. நைட்டு பிரஷ் பண்ணாம படுக்க கூடாது. இது அண்ணன் கட்டளையா இல்ல ஆண்டவன் கட்டளையா? அண்ணனே ஆண்டவனுக்கு சமந்தானே. அப்புறம் என்ன? சீக்கிரமா பிரஷ் பண்ணிட்டு காஃபி குடிங்க, ஆறிட போகுது. சீக்கிரம். உங்க நொண்ணன் தான் பிரஷ் பண்றதே கண்டுபிடிச்சானா இல்ல நாங்களாம் காட்டு பிராண்டி கூட்டமா? நீ என்ன சொல்றது, நான் என்னடி கேக்குறது? எங்க எங்க எங்க? இப்ப என்ன? சாரிங்க, நேத்து நைட்டே கேட்காம விட்டுட்டேன். மூக்குல ரத்தம் வந்துச்சே, எப்படி அடிபட்டுச்சு? உங்ககிட்ட பேசிட்டு வெளியில போனேன், திரும்பி பார்த்தா ரத்தமா வந்தீங்க. சொல்றேன், சொன்னா சிரிக்க கூடாது. சிரிக்கவா? ஏங்க, காயப்பட்டதுக்கு யாராவது சிரிப்பாங்களா?
நீ கோவமா திட்டிட்டு போயிட்டியா? கீழே டம்ளர் கிடந்துச்சுல, உன் மேல இருந்த கோவத்துல அதை ஓங்கி உதைச்சேன். ஏன்? போடி போ. இந்த சிரிப்பெல்லாம் எத்தனை நாளைக்கு? அடுத்து உன் வாழ்க்கையில் நீ அழத்தாண்டி போற. வர சொல்லியிருந்தீங்களாமே மைனி. இரு ஒரு நிமிஷம். இந்தாங்க சாப்பாடு தான் உங்க பிரச்சனை. காரத்தை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. முடிஞ்சா ஒரு வாரத்துக்கு தயிர் சாதமா சாப்பிடுங்க. ஆ நான் எழுதி தந்திருக்கிற மாத்திரையெல்லாம் கரெக்டா போட்டுருங்க. ஆ சரிங்க டாக்டர். தேங்க்யூ. மைனி என்னாச்சு மைனி? ம் உங்க அண்ணன் கடையை எவ்வளவுக்கு அடகு வச்சு கந்துக்கு வாங்கியிருக்கான்? 5 லட்சம் வாங்கியிருக்காரு மைனி. இன்னைக்கே பணத்தை கொடுத்து செட்டில் பண்ணா வட்டி எவ்வளவு தரணும்? எதுவும் தரவேணாம் மைனி. கந்து வட்டி வட்டி பணத்தை முதல்லயே எடுத்துக்கிடுவாங்க. நம்ம தினமும் கட்டுற பணத்துல வட்டியும் அசலும் சேர்த்து எடுத்துக்கிடுவாங்க. புரியல. அந்த 5 லட்ச ரூபா பணத்துக்கு முன்கூட்டியே 50,000 ரூபாய் எடுத்துக்கிடுவாங்க. நம்ம கையில் 4.5 லட்ச ரூபா தான் மைனி தருவாங்க. நம்ம தினமும் 5,000 ரூபான்ற விதத்தில் 100 நாளைக்கு 5,000 ரூபாய் கட்டினா வட்டியோட கடன் முடிஞ்சிடும் மைனி. சரி, இதுல 5 ரூபா இருக்கு. 5 லட்ச ரூபா மைனி? ஆமா. பணம் வாங்கி 2 நாள் தான் ஆகுது. 50,000 வட்டிலாம் கொஞ்சம் அநியாயம். நான் இப்பவே பணத்தை திருப்பி தந்துடுறேன். வட்டியில ஏதாவது கம்மி பண்ணிக்க முடியுமான்னு கேளு. அதை கேட்கலாம், ஆனா அவங்க ஒத்துக்குவாளான்னு தெரியலையே. வேற என்ன பண்றது? தலைய கொடுத்தாச்சு. இந்த முட்டாள் வேற கையெழுத்து போட்டு கொடுத்துட்டான். இதுக்கு மேல என்ன செய்ய முடியும்? வட்டியை குறைச்சிக்க முடியாதுன்னு சொன்னா இந்த 5 லட்சத்தையும் கொடுத்து அந்த ப்ரோ நோட்டை வாங்கிடு. மைனி இந்த பணம் என்ன நான் கொள்ளையடிச்சு பணம் கொடுக்கறேன்னு நினைக்கிறியா? சேச்சே அதெல்லாம் இல்லை மைனி. ஆனா இம்புட்டு பெரிய தொகைய என்னோட நகையை அடகு வச்சு வாங்கினேன். அதை திருப்புறது என்னோட பொறுப்பு. நீ இந்த பணத்தை கொடுத்து கடனை அடைக்க முடியுமான்னு பாரு. அந்த வட்டிக்கார முடியாதுன்னு சொன்னா பரவாயில்ல. பணத்தை நீ ஓ வீட்லயே வச்சுக்கோ. டெய்லி இந்த பணத்துல இருந்தே 5,000 ரூபாய் 5,000 ரூபாய் எடுத்து கந்துக்கு கொடுத்துரு. சரியா? சரிங்க மைனி. டேய் நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. கடையில இருந்து கந்துக்குன்னு ஒத்த பைசா எடுக்க கூடாது. சரியா? சரிங்க மைனி, நான் பாத்துக்கிறேன். இவ்வளோ நல்ல மனசா அண்ணன் புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாவ. ஆமா, அப்படிதான்னு உனக்கு தெரியாதா? எல்லாம் சரியாயிடும். ஏய், நீ அவன்கிட்ட எதுவும் சொல்ல வேணாம். பணத்தை எடுத்து ஃபர்ஸ்ட் உள்ள வை. மைனி பைய எதுவும் கொண்டு வரல. நானே தரேன். இலை பெருச்சாலி கடையை பார்த்துக்கிட்டான்னு விட்டு வந்தா இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? கேட்கம்ல திரு முடிக்க. இல்ல மைனி பணம் மைனியை பார்க்க தான் அண்ணே வந்தேன். இலை கடையை பூட்டக்கூடாதுன்றதுக்காக தான் உன்னைய காசு கொடுத்து அங்க சம்பளத்துக்கு வச்சா. நீ என்கிட்ட சம்பளத்தை வாங்கிட்டு கடையை பூட்டிட்டு இங்க வந்து கம்பவுண்டர் வேலை பார்த்து 2வது சம்பளம் வாங்க பாக்குதியா? ஏய் இரு, அவனுக்கு உடம்பு சரியில்லைன்னு ஃபோன் பண்ணான். நேர்ல வான்னு நான் தான் கூப்பிட்டேன். பாவம், அவனுக்கு காய்ச்சல் அடிக்குது. என்னது? ஆமாண்ணே. காய்ச்சலா? ஆமாண்ணே. சளி காய்ச்சலா? ஆமாண்ணே. உனக்கு ஏல திடீர்னு காய்ச்சல்? சில்லுன்னு இருக்கு. இல்ல காய்ச்சல் அடிக்குதுன்னு போய் சொல்லிட்டீங்களா? டேய், அதுக்கு தான் ஊசி போட்டு மாத்திரை எல்லாம் கொடுத்தேன். அதான் காய்ச்சல் டக்குன்னு நின்னுருச்சு. இப்போ இதுல உனக்கு என்ன பிரச்சனை சொல்லு? டேய் வெட்டுக்கிளி, நீ முதல்ல கிளம்பு. மாமா காஃபி. ரத்னா என்னம்மா அதுக்குள்ள குளிச்சிட்டியா? எங்க வீட்டு பழக்கம் அத்தை. குளிச்சுட்டு சாமிக்கு விளக்கேத்திட்டு காஃபியும் போட்டுட்டு வந்தாச்சு. ப்ரஷ் பண்ணிட்டீங்கல்ல? காப்பியை குடுமா, சூடா குடிப்போம். மாமா அதுக்கு முன்னாடி ஒரு நிமிஷம். அத்தை இப்படி வந்து நில்லுங்க. என்ன? என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க.
நல்லா நல்லா இருமா. இருந்தா நல்லா இரு, எழுந்துரு. நல்லா இருப்பேன். சாரி அத்தை. இப்ப எதுக்குமா அதெல்லாம்? நைட்டு நான் அப்படி நடந்திருக்க கூடாது. அது தப்புதான். அதுக்கு தான் நான் உங்க காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டேன். ஐயோ என்னத்தா இது, பரவாயில்லத்தா. அதனால என்ன? அம்மா சின்ன வயசுல எங்களை விட்டுட்டு போயிட்டாங்க. 20 வருஷம் அவங்க முகத்தை கூட நாங்க பார்க்காம இருந்தோம். எங்க இருக்காங்கன்னு கூட இருபத்தி 4 மணி நேரமும் அம்மாவோட ஞாபகம். அடி மனசுல குற்ற உணர்ச்சியமா வாழ்ற. வெங்கடேஷ இஷ்டப்பட்டு தானே கட்டிக்கிட்டேன். அவர் கூட நான் வாழ மாட்டேன்னு சொல்லுவேனா? கொஞ்சம் மனசு ஆறட்டும், அதுக்கு கொஞ்சம் டைம் கொடுங்கன்னு தானே கேட்டேன். அது தப்பா இருந்தா என்ன மன்னிச்சிருங்க அத்தை. சே என்னத்தா இது, உனக்கு எப்ப தோணுதோ அப்ப பாத்துக்கலாம். நீ போய் வேலையை பாரு. போத்தா. பாவண்டா அந்த பொண்ணு, வருத்தப்பட்டு பேசுதா, கண்ணீர் விடுதா. ஆமாப்பா, எனக்கும் கேட்கும்போது ஒரு மாதிரி ஆயிடுச்சு. என்ன கண்ணீரை பார்த்ததும் அப்பாவும் பிள்ளையும் மனசு இறங்கிட்டீங்களா? டே வெங்கடேசே, சொன்னது ஞாபகம் இருக்கட்டும். இனிமே ரத்னா வேலைக்கு போக வேண்டாம். உனக்கு பொண்டாட்டியா எனக்கு மருமகளா இந்த வீட்ல இருந்தாலே போதும். எனக்கு ஞாபகம் இருக்குமா? சரிடா, அவ வேலையே ராஜினாமா பண்ண வைக்கணும். அவ இடத்துல நீ இருந்து ஸ்கூல்ல முழுசா நீ தான் பாத்துக்கணும். புரியுதா? நானும் அதே தாம்மா நினைச்சேன். ஸ்கூலுக்கு பிரின்சிபல் ஆகணுன்ற என்னோட ஆசையும், அதுக்குத்தானே அவங்க வீட்டில் போய் கஷ்டப்பட்டது எல்லாமே. நான் பாத்துக்கிறேம்மா. இலை நில்லு. இலை கவர்மெண்ட்ல ஃப்ரீயா மாத்திரை எடுக்கிறாங்க. இம்புட்டு அள்ளிட்டு போறியா இதுக்கு? அண்ணே இது இப்ப பிளாக்ல விற்கவா? இது அப்பல் கட்டுனே. நம்ம கடைக்கு தான் கொண்டு போறேன். அப்பளம் கட்டா? ஆமா. இல்ல ஏற்கனவே சிவகாசில இருந்து ஒரு கம்பெனி அப்பளம் சப்ளை பண்ணுதாவுல. நீ எந்த இழவு கம்பெனி கிட்ட இருந்து வாங்கி விற்க பாக்குத? என்ன கட்டிங்க வாங்கிட்டு அவங்க அப்பளத்தை விற்க பாக்குதியா அங்க காசுக்கு? அத காட்டல இங்க. அண்ணே இல்லனே, இது நல்ல கம்பெனி தானே. இல்ல உன் நல்ல கம்பெனி எப்படி இருக்கு நான் பாக்குறேன். காட்டல அண்ணே காட்டுங்க. என்ன என்ன பிரச்சனை? இது நான் ரெக்கமெண்ட் பண்ண கம்பெனி. மகளிர் குழு செய்யற அப்பளம் தரமாதான் இருக்கும். நீ எதுவும் பேச வேண்டாம். டே வெட்டிக்கிளி, அப்படி இவன் கிட்ட நான் பேசிக்கிறேன். நீ போடா. அண்ணே நான் வரனே. நீ எதுக்கு தேவையில்லாம கடை விஷயத்துல எல்லாம் தடையிடுத? இதுல என்ன இருக்கு? குவாலிட்டி சரியில்லைன்னா திருப்பி அனுப்பிடலாம். சரி அதெல்லாம் விடு. நீ வெளிய வெயில் அலைஞ்சு வந்திருப்ப, முதல்ல உட்காரு. ஆமா, இன்னைக்கு என்ன பிரசிடென்ட் ஒரு மாதிரி கிளாமரா இருக்கீங்க? இல்லை நானே வெறுப்புல இருக்கேன். இல்லை ரத்னா ஒரு வாட்டி போய் பாத்துட்டு வந்துருவோமா? டேய் விளையாடுறியா? இப்பதான் கொண்டு போய் விட்டுட்டு வந்திருக்கோம். அதுக்குள்ள என்ன அவசரம் உனக்கு? இல்லை பெத்த புள்ளைய பிரிஞ்ச மாதிரி இருக்குல்ல. கண்டுக்குள்ளே வளர்ந்தவ ஒரு நாள் பூரா அவளை பார்க்காம ஒரு மாதிரி இருக்கலாம். டேய் அவ அந்த வீட்டுக்கு அட்ஜஸ்ட் ஆகி நிம்மதியா வாழணும். நீ அடிக்கடி இந்த மாதிரி போய் டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருந்தா அப்புறம் நம்ம வீட்டுக்கே வந்துடணும்னு அவளுக்கு தோண ஆரம்பிச்சிரும்டா.
தயவு செஞ்சு அவளை அங்க நிம்மதியா வாழ விடு ப்ளீஸ். இல்லை அவன் போகும்போது எப்படி அழுதா பார்த்தல, மனசு கேட்க மாட்டேங்களா? ஏண்டா அவ வீட்டுக்கு வந்தப்போ நீ இதே தான் சொன்ன, திரும்பவும் நீ முதல்ல இருந்து ஆரம்பிக்கிறியா? இல்லை இந்த பாடா போன மனசு கேட்க மாட்டேங்களா? எங்க பார்த்தாலும் அவ கடைசியா அழுத முகம் தானே நிக்கி. இப்பதான் எசக்கி பிரச்சனையும் ஒரு மாதிரி நிக்கி. இல்ல ரத்னா வேற அங்கிட்டு எப்படி இருக்கான்ட்டு. இந்த ஓவர் திங்கிங்க கொஞ்சம் நிறுத்துறியா? மிஸ்டர் பிரசிடென்ட், உங்க வாழ்க்கையில வெறும் தங்கச்சிங்க மட்டும்தான் இருக்காங்களா? இந்த வைஃப பத்தி என்னைக்காவது நினைச்சு பாத்திருக்கீங்களா? இல்லை நீ கூட தாம்ல இருக்க, எந்த நேரத்துல என்ன பேசுற நீயே? என்ன செய்ய, நானும் பல விதத்துல உனக்கு வைஃப்னு ஞாபகப்படுத்திக்கிட்டே தான் இருக்கேன். உனக்கு உரைக்குதா? தாலி கட்டின அத்தோட சரி. உன் வீட்டுல நான் இன்னொரு ப்ராப்பர்ட்டி மாதிரி வாழ்ந்துட்டு இருக்கேன், அவ்வளவுதான். இல்லை என்ன ப்ராப்பர்ட்டி கீப்படிங்க? டாக்டர்மா ஆ வாங்க வயிறு வலிக்குது டாக்டர்மா, உட்காருங்க. கொஞ்சம் என்னாச்சுன்னு பாருங்களேன். இல்லை நல்லா ஏதோ கல்யாணத்துல போய் கை சாப்பிட்ற காட்டுங்க. மாதிரி இருக்க. கையை கொடுங்க. சிவபாலா, இது போதுமா? இன்னொன்னு கொண்டாரவா? போதும் மைனி. ம். அக்கா இருல பாத்துக்கிறேன். ஏய் எசக்கே, உங்களுக்கு என்ன ஆம்லெட் வேணுமா? இல்லடி, கை காலெல்லாம் ரொம்ப அசதியா இருக்கு. என்ன மாத்திரை வேணுமா? அது இல்ல, ஒரே ஒரு சேலைய மட்டும் துவைக்கணும். துவைச்சு தரியா? ஏன் அந்த மிஷின்ல கூட போட முடியாதா? ஆ? அந்த அளவுக்கு என்ன கை கால் நோவுதா? மிஸ்ஸினா? ஐயா அது பட்டு சேலை, கையால பக்குவமா துவைச்சாதான் அது சரியா இருக்கும். இல்லைன்னா சால போயிரும்ல. ஒத்த தடவை தாண்டி உன் அம்மையா நினைச்சு எனக்கு துவைச்சு தர மாட்டியா? ஒத்த சேலை தானே? ஆமாண்டிமா, ஒன்னே ஒண்ணுதான். சரி, சாப்பிட்டு முடிச்சிட்டு கொல்லையில கொண்டாந்து போடு, துவைச்சு தரேன். ஆ. அக்கா என்ன இது நல்லாத்தானே இருக்கே? என்ன மூளைகளை குழம்பி போச்சா உனக்கு? ஏம்ல? ஏதோ பத்த வைக்க போறேன்னு பெருமை பித்தின கடைசியில நடந்த சேலையை தோச்சு கொடுக்க சொல்லுதியே. என்ன விளையாட்டு இது? இலையிலே அனுமார் வால்ல பத்த வச்ச தீ தானே ஒரு ஊரையே கொளுத்துச்சு. அந்த மாதிரி தான்ல இதுவும். சேலையில வைக்க போற தீயில வீடே பத்திக்கிட்டு எரிய போகுது, பாத்துக்கிட்டே இரு. என்னக்கா சொல்லுத? ஐயா எனக்கு தலையே சுத்துது. ஏதா என்ன விளையாட்டு இது? ஏலே இது விளையாட்டெல்லாம் இல்ல, பொம்பளைங்க சமாச்சாரம். நான் பாத்துக்கிட்டுதான், நீ பேசாம இரு. அதான் எப்படின்னு கேட்கேன். இந்த நாட்டுல அரசன் யாரு, முதலமைச்சர் யாருன்னு எந்த பொம்பளையும் கவலைப்பட மாட்டா. புருஷன் நேரத்துக்கு வந்தானா, சமைச்சதை திருப்தியா தின்னானா, 4 வார்த்தை நல்லபடியா பாராட்டுனானா, இம்பிட்டுதான் ஒவ்வொருத்திக்கும் மெயின் யோசனையா இருக்கும். சரி, அதுக்கு இத பார்லே சௌந்தரம், உங்களுக்கு இதெல்லாம் பாக்குறதுக்கு சாதாரண சேலை தானேன்னு தோணும். ஆனா நான் வைக்க போற ட்விஸ்ட்ல சேலையில இம்பிட்டு விஷயம் இருக்கான்னு நினைக்க போதிய. எங்கிட்டோ நல்லது நடந்தா சரி. இல்லே இங்க நமக்கு கெட்டது நடக்கணும், புரியுதா? அதான் முக்கியம். அக்கா இந்த டயலாகெல்லாம் நல்லா தான் இருக்கு, ஆனா ஆக்சன் தான் முக்கியம். பாப்போம் நீ என்ன செய்தேன்னு பாப்போம். பாருல பாரு பாரு, பொறுத்திருந்து பாரு. பெரியாத்தா, பெரியாத்தா, ஏடி சேலை துவைக்க கொண்டாடுறேன்னு சொன்னியே, கொண்டாடலையா? நான் எடுத்துட்டு வரேன். ஆ.
இந்த துணிய துவைச்சிரு. என்னத்துக்கு? சேலை ஒண்ணுதானே சொன்னீங்க. எல்லாம் பட்டு சேலை. பக்குவமா கசக்கிடாம கையில துவைச்சு நல்ல நிழலா பார்த்து காய வச்சு இஸ்திரி போட்டு மடிப்பு கலையாம எடுத்து வந்து என் ரூம்ல வச்சிரு, சரியா? என்னது? இது அம்புட்டியும் நான் துவைக்கணுமா? என்ன விளையாடுதியலா? பின்ன துவைக்கிறேன்னு நீதானே சொன்ன. வேணா பெரியாத்தா, என் கோவத்தை கிளப்பாத. ஒரே ஒரு சேலைன்னு சொன்னதுனால தானே நான் சரின்னு ஒத்துக்கிட்டேன். இப்ப ஊருப்பட்ட சேலையை எடுத்துட்டு வந்து துவைக்க சொன்னா நான் என்ன உன் வீட்டு வேலைக்காரியா? என்னால இதெல்லாம் துவைக்க முடியாது, எடுத்துட்டு போங்க. என்ன டீ திமிரா? துவைக்கிறேன்னு நீதானே சொன்ன. ஒழுங்கு மரியாதையா துவைச்சு கொடு. இதுக்கெல்லாம் நீங்க வேற ஆளை பாருங்க. என்ன என்கிட்டயே வந்து உரண்டு இழுத்துட்டு இருக்கீங்களா? ஏற்கனவே உன் மூஞ்ச பேத்து பாத்ரூம் கழுவு விட்டனே, மறந்து போச்சா? கொண்டே புடுவேன் உன்னை. உன்னோட மிரட்டலுக்கெல்லாம் மசீராளு நான் இல்ல. ஏய், என்ன நாக்கு துருத்திக்கிட்டு பேசுத? இந்த பாரு, என் பவரை பத்தி தெரியாம பேசிட்டு இருக்காத. சும்மா சேலைய சொருவிட்டு வந்தேன்னு வெயி, குடலு குந்தாணி எல்லாம் காணாம போயிரும். ஆமா, வா வா பாப்போம், உன் திறமையை காட்டு. வா, வாடி பாக்கலாம், வாடி பாக்கலாம்.